உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் துஆக்களை அல்லாஹ்விடத்தில் வைக்கிற போது இந்த ஷரியத்தின் ஏற்பாடு என்ன தெரியுமா? 2 ஸலவாத்துக்கு இடையில் துஆ இருக்க வேண்டும். தொடக்கம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், கடைசி வஸல்லல்லாஹு வஸல்லம். இந்த 2க்கும் இடையில சொல்ல போனா ஒரு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாதிரி. ஒரு கடிதம் எழுதுகிற போது போய் சேர வேண்டிய முகவரி எழுத வேண்டும். யார்கிட்ட போகுதோ அவங்க முகவரி எழுத வேண்டும். இல்லைன்னா லெட்டர் திரும்பி வந்துடும். அது போல நம்முடைய அப்ளிகேஷன்களை, நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்ட்ட வைக்கிறப்போ முதலிலும் ஸலவாத்து வேண்டும், கடைசியிலும் ஸலவாத்து வேண்டும். இந்த 2 துஆக்களுக்கு, ஸலவாத்துகளுக்கு இடையில வைக்கப்படக்கூடிய துஆ தான் கபூலாகும். நாம் பிரபலமான ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ஸலவாத்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்பவர்களுக்கான செய்தி இது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க அல்லாஹ்வின் தூதர்ட்ட, நான் எனது துஆவில் உங்களுக்கு எவ்வளவு ஸலவாத்து சொல்ல வேண்டும்? ஒரு 3ல் 1 பங்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லலாம். இதைவிட அதிகப்படுத்தினால் உனக்கு ஃபைன் ஸித்த ஃபஹுவ கைருல் லக், உனக்கு சிறந்ததுன்னாங்க. பாதி சொல்லட்டுமா? என் துஆவில் பாதி ஸலவாத்தாக இருக்கட்டுமா? சொல்லலாம். இதைவிட அதிகப்படுத்தினால் உனக்கு, இப்படியே போய் என்னுடைய துஆ முழுக்கவே ஸலவாத் ஆக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் துக்ஃபா ஹம்முக் வ யுக்ஃபரு தன்புக். இந்த 2 வார்த்தை முக்கியமான. துக்ஃபா ஹப்புக், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் ஸலவாத்துக்கு உண்டு. அதேபோல் உன்னுடைய பாவமும் மன்னிக்கப்படும். ஸலவாத்து ஓதுவதாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது ஒரு முக்கிய செய்தி, மறுமையில் ஷஃபாஅத்திற்கு ஸலவாத்து காரணமாக ஆகும்.